ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 4ஓட நெக்ஸ்ட் பார்ட்டை டேரக்ட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள இப்போல்லாம் நான் பேசுகிற வேடோட பெயிண்டர் மட்டும் தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஷாப்பிங் மாலுக்குள்ள அண்ட் ஜெனி குக்கியோட என்ட்ராகிறாங்க. அண்ட் எனக்கு தெரியாது, வி எனக்கு வேணும், ஏதாவது ஒன்று பண்ணி இந்த ஷாப்பிங் மால்லேருந்து வியை கிட்னாப் பண்ணிவிட்டு உங்கள் கண்ட்ரிக்கே நான் வந்துடுறேன். அங்கேருந்து என்னை யாரும் வீக்கிட்டேருந்து பிரிக்க முடியாது. நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல போயிட்டா நான் உங்கள் கூட இவ்வளோ தூரம் வந்துருக்கேன். என் ஃபேமிலியில் எல்லோரும் என் லவ்வுக்கு அகேஞ்சடாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜெனிக்கிட்ட இந்த மாதிரி பேசினா என்ன பண்ணேன், உன்னால் என் பிரதரு ட்ரீட்மெண்ட் மேலே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காண்டா, வர என்ன பண்ணி தொலையா அப்படிங்கிற மாதிரி நான் கண்டிப்பாக வியும் கிட்னாப் பண்ணுவேன், உன்னையும் வியுங்கிறந்து ஏன் கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரி ஜெனி கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு குக்கியோட என்ட்ரா இருக்காங்க. இந்த மாதிரி என்ட்ரானா வி இந்த மாதிரி கால் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு குக்கி ரொம்ப ஹாப்பியாகி அடோ நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக குக்கி நேராக வி கிட்ட வேண்டா மொபைலில் பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு வி அப்படி திரும்பினா ஆப்போசிட்டில் இருக்கிற ஷாப்போட மிரரில் குக்கியோட ஃபேஸை பார்த்து ஷாக் ஆகி லைட்டாக திரும்பவும், என்ன பேபி என்கிட்ட இருந்து தப்பிச்சிருவியா நீ, ட்ரெஸ் எடுக்கடா வண்டா அப்படிங்கிற மாதிரி கோவட்டில் குக்கி வரதை பார்த்துட்டு வி பயத்தில் மொபைலை கீழே போட்ட வேகட்டிலேயே ரன் பண்ணபடி ஓட ஆரம்பிச்சிருவாரு. இந்த ஓட ஆரம்பித்தான். எங்கே ஒன்றாலும் சரி இன்றைக்கி நான் உன்னை சும்மா பண்ண மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி வியை ஃபாலோ பண்ணபடி குக்கியை ரன் பண்ணபடி வேண்டா, குக்கியை ஃபாலோ பண்ணபடி ஜெனியை ரன் பண்ணபடி வேண்டா, பாடி ஆர்ட்ஸ் 3 ஜெனியை ஃபாலோ பண்ணபடி ரன் பண்ணபடி அந்த ஷாப்பிங் மாலில் காரிடோரி மாதிரி இருக்கிற பிளேஸில் ஓடி வராங்க. இந்த மாதிரி ஓடி வேண்டாம். ஆப்போசிட்டில் நம்ம குக்கிக்கான திங்ஸஸு அந்த ஜுவல்ஸு அப்படிங்கிற மாதிரி குக்கிக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கினபடி நம்ம ஜிமினாவும் கரெக்டாக அந்த ஷாப்பை விட்டு வெளியே வராங்க. கண்டிப்பாக இந்த செயினும் சரி இந்த ரிங்ஸும் சரி குக்கிக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த மாமா ஃபர்கியூ பண்ணிடுவான். அப்புறம் எப்படியாவது சொல்லி ஜெனி கூட ஜெனியோட கண்ட்ரிக்கு அனுப்பிட வேண்டியதானுங்கிற மாதிரி எப்படி வி மீன் 2 பேரும் ஹாப்பியாக அந்த ஷாப்பை விட்டு வெளியே வந்தா ஆப்போசிட்டில் வர ஆப்போசிட்டில் வீமின் நிற்கிறத பாட்டை அடுத்த செகண்டு வேகமாக வந்து டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சிட்டு ப்ளீஸ் குக்கிக்கிட்டேருந்து சேவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இன்னுமே டேயோட ஆன்சர் பிடிச்சபடி க்ரை பண்ண குக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட அப்படியே ஆப்போசிட்டில் ரன் பண்ண வேகத்தில் வந்து நிற்கிற குக்கி பார்க்குறாரு. இந்தபடி குக்கி வட்டா அடிக்க பேக்ஸில் வந்து ஜெனிடா டே நில்லுங்கடா என் பிரதர்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த பிளேஸில் மறைஞ்சு நிற்பாங்களா. இந்த மாதிரி மறைஞ்சு நின்னா குக்கி வந்து டேயை நோட் பண்ணால் வி டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு டேயே இப்போ வியோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி, நீ ஏன் தேவையில்லாமல் பயப்படுற, யாரும் உன்னை என்கிட்ட கூட்டிகிட்டு போக முடியாது, பயப்படாத அப்படிங்கிற மாதிரி வீக்கிட்ட இந்த மாதிரி பேசினா நிற்கிறத பாட்டை அடுத்த செகண்ட் இங்கேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக மாம்கிட்ட இருந்து இழுத்துட்டு போக முடியாதுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி டென்ஷன்லேயே நம்ம குக்கி அங்கேருந்து வேகமாக போவாரா. அந்த மாதிரி போனால் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எங்கள் பாரு வி, நான் இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை, நீ எங்கே போனாலும் சரி கண்டிப்பாக அவன் உன் மேரேஜை என் பண்ண விட மாட்டான், நான் இப்படி சொல்கிறேன்னு நினச்சி நீ தப்பாக எடுத்துக்கிட்டீன்னா சாரிடா, அவன் மேலே பைத்தியமாக இருக்கிறான், நீடா அவனுக்கு எல்லானுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறான், ஒரு மாமா எனக்கு என் சன்னுக்கு உன்னை மேரேஜ் பண்ணி கொடுக்கணும்னு திங்கிங் வருது, ஆனால் உன்னோட பிளேஸில் நான் இருக்க சொல்ல உன்னை ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது, அது உன்னோட லைஃப் உன்னோட சாய்ஸுங்கிற மாதிரி உன்னை ஃப்ரீ பண்ணி விடணும்னு திங்க் ஆகுது, என் சனு கூட நீ க்ளோஸாக இருந்திருக்க, அது ஒரு மிஸ்டேக்கான மூமெண்ட்டாகவே இருந்தாலும் அந்த பிளேஸில் உன்னால் இன்னொரு பர்சன்ட்டை எப்போதுமே திங்க் பண்ணி பார்க்க முடியாது, அதுதான் ரியல், நான் இதை இப்போ சொல்கிறேன்னு நினச்சி தப்பாக எடுத்துக்காத, குக்கி ரொம்ப நல்ல பர்சன் தான், என் சன் உன்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான், மற்றபடி என் குக்கி ரொம்ப பேட் பாய்லாம் கிடையாது, மேரேஜ் உன்னோட டிசிஷன் தான், நீ யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கோ ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிம்மின் அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்புனா வியோட பேரண்ட்ஸ் கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்து என்னடா ஆச்சு, எதுக்கு இந்த காரிடோரில் ரன் பண்ணபடி ஓடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் வி வந்து எதுவுமே பேசாமல் இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம சொன்ன அந்த வேர்டு தான் திங்க் ஆகுது. இந்த மாதிரி திங்க் ஆனால்
இப்போ அந்த கேலும் நம்ம வீன்னா தனியாக உட்காந்துருந்து பேசிகிட்டு இருப்பாங்களா, அந்த மாரி பேசிகிட்டு இருந்தா அந்த கேர்ள் வீக்கிட்ட க்ளோஸாக வந்து என்னாச்சு ஏன் இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணிகிட்ருக்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுற, அந்த குக்கி உன்னை பயமுட்டுறான்னு நினைக்கிறியா, மேரேஜுன்னு ஒன்று நடந்ததுக்கப்புறம் அந்த குக்கியால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி இப்படிங்கிற மாரி எக்கச்சக்கமாக குக்கி திட்டினபடி நம்ம வீயோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை வச்சு ஒரு மாதிரி நெக்கை ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பாக பிடிக்கிறது, ஷோல்டர் லைட்டாக ரப் பண்ணபடி அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க சொல்லியே அவளோட ஹேண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வீயோட பாடியில் அங்கங்கே டச் ஆகிற மூமெண்ட்டுக்கு வீக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி டக்குன்னு அந்த கேர்ளை புஷ் பண்ணி தள்ளுறாரு. என்னாச்சு, ஷோல்டர் என்னடா ஹேண்ட்ஸை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள் கொஞ்சம் ஷாக் ஆனால், இல்லை எனக்கு ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்குது, நான் ஹவுஸுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஹவுஸுக்கு போனால் இப்போ நம்ம குக்கி தான் கட்டுது. ஏன்ம்மா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, எதுக்குமா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, எதுக்காக இந்த மாதிரி வந்து சேவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி டேயை பிடிச்சி கண்ணை மணிக்கே திட்டிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி திட்டிகிட்டு இருந்தான். நம்ம குக்கி திட்டுறதுலாம் காட்டில் கூட கேட்கல. பாட்டியா குக்கி, உனக்காக நான் எவ்வளோ ஜுவல்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கேன் பாட்டியா, இந்த செயின்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இந்த ரிங்ஸ்லாம் உனக்கு பிடிக்கும்ல, இந்தா வச்சுக்கோ அப்படிங்கிற மாரி கொடுத்தாடு. எல்லாத்தையும் தூக்கி வீசுறாரு. இந்த மாதிரி வீசினா இப்போ மாஃபியா ஹவுஸுக்குள்ளே தான் நம்ம குக்கி இருக்கிறாரு. கோவத்தில் ஹவுஸுக்கே வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காரா அந்த மூமெண்ட்டுக்கு. இப்படி தூக்கி வீசுறதை பார்த்துட்டு மிம்மாமு, ஜான் டாடு, மற்ற ஹையாங்ஸு எல்லோரும் நோட் பண்ணால் ஒர்க்குக்கு போட ஜொங்குக்கு உள்ளே என்றாகி இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு குக்கிங்கிற மாதிரி குக்கியோட நேமை சொல்லி கொஞ்சம் கோவமாக கட்ட வேண்டாம். குக்கியை ஹேக் பண்ணபடி மாமுக்கும் சன்னுக்கும் ஃபைட்டு ஜொங்குக், நீங்கள் ஏன் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி நம்மகிட்டே பேசுனா என்ன ஃபைட்டுங்கிற மாதிரி டேடுக்கிட்ட இருந்து என்ன காப்பாற்ற பார்க்குறீங்களா, டேட் என்ன பனிஷ் பண்ணட்டும், டேட் என்ன நீ கில் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கக்கிட்டே வந்துட்டு ஜொங்கோக்கோட பேக்ஸில் இருந்து கன் எடுத்தபடி என்னை ஷூட் பண்ணி கில் பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு கேட்டு யார் மேலே ஜொங்கு கோவப்படனே தெரியல. குக்கி மேலே கோவப்படவா இல்லாட்டி குக்கி ஃபீலிங்கில் இருக்கிற வீயை கில் பண்ணவானுங்கிற மாரி டென்ஷனில் இருந்தால் கரெக்டாக இப்படி ஃபைட் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குக்கியோட ரூமில் தான் நம்ம ஜங்குக்கு அடைச்சி வச்சுருக்காரு. எப்போ பார்த்தாலும் ப்ராப்ளம் பண்ணிட்டாடா கிடக்கிற, இந்த ரூம் கிளியருங்கிற மாதிரி லாக் பண்ணி வச்சுருந்தா, அம்மா டோரை ஓப்பன் பண்ணு, டேடு டோரை ஓப்பன் பண்ணு, நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, டோரை ஓப்பன் பண்ணுங்க, நான் வியோட மேரேஜை நிப்பாட்டணுங்கிற மாதிரி கத்திக்கிட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி கட்டிகிட்டு இருந்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ நம்ம ஜங்குக்கும் டேயும் கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்றானா குக்கி ஃபுல்லாக மயக்கத்தில் இருக்கட்டும், ஹேண்ட்ஸ் எல்லாம் வேற கட் பண்ணி வச்சுருக்கிட்ட பார்த்துட்டு டே ரொம்ப பதட்டத்தில் வேகமாக வந்து குக்கியை வந்து தூக்குறாரு. எதுக்காக குக்கி இந்த மாதிரி பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணால் இந்த மூமெண்ட்டாக ஜங்குக்கால் பார்க்க முடியல. கன்னை ரோல் பண்ணபடி இந்த உயிரோட இருக்க போய் தானே இவ்வளோ ப்ராப்ளம் ஆகுது. அவன் என்ன ஏன் சார் நான் மேரேஜ் பண்ணாமல் இன்னொரு கேர்ளை மேரேஜ் பண்ணுறது, அவனை இதே பிளேஸில் நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் கன்னை ரோல் பண்ணபடி குக்கியோட ரூமை விட்டு வேகமாக வெளியே வந்தான். அந்த ஹவுஸில் கரெக்டாக வந்து நிற்கிற மூமெண்ட்டை எல்லாருமே நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷாக்கானா வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட்ஸ்லாம் எட்டா ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா டாக்டர் தானே அந்த மூமெண்ட்டுக்கு குக்கியோட ஹேண்ட்ஸில் கட்டாக்கி வச்சுருக்க பிளேஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கட்டு போட்டுட்ருப்பாங்களா, இந்த மாதிரி கட்டு போட்டுட்டு இருந்தா ஜோனா ரன் பண்ண வேகத்திலேயே மேம்மா வியை வந்து டேடை அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எங்கே நான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் குக்கியை பட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அந்த ரூமை விட்டு வெளியே வந்தா வீயே நம்ம ஜொங்கோக்கு அடிக்க தான் செய்கிறாரு. ஒன்றால் தாண்டா என் சன் இன்னைக்கு டெட் ஆகிற பொசிஷனுக்கு வந்துருக்கான், ஏன் சன்னையை என்கிட்ட பிரிக்கிற அளவுக்கு வந்துருக்கல, உன்னை கில் பண்ணி உனக்கு ஃபீனலை நான் பண்ணுறேன், அதுக்கப்புறம் என் குக்கி நார்மல் ஆகிடுவான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அடிக்கிறத பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லாருமே நம்ம ஜொங்குக்கு வந்து கிரிப்பாக பிடிக்கிறாங்க. இருந்தாலும் எல்லாரையும் மூவ் ஆன் பண்ணபடியே நம்ம 2-3 டைமுக்கு மேலே ஸ்லாப்பும் பண்ணிடுவார். நெக்கு பிடிச்சி இறுக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு வேகமாக வந்து ஜொங்குக்கை வீக்கிட்டேருந்து பிரிக்கிறாரு. பிரிச்சுட்டு ஜொங்குக்கை கிரிப்பாக ஹக் பண்ணபடி ப்ளீஸ் ஜொங்குக் ப்ராப்ளம் பண்ண ஜொங்குக் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, அவனையே இந்த மாதிரி அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லா ப்ராப்ளத்துக்கு காரணமே அவனால தான் இன்றைக்கி என் சன் இந்த மாதிரி கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்கான். 40 days நான் ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு போட்டேன்னு இப்போ என் சன்னை என்கிட்ட பிரிக்கிற அளவுக்கு வந்துருக்கான். டேய் ஒன்று நாளைக்கு இதே பிளேஸில் என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு கேண்டில் கட்டின பொசிஷன்லேயே கன்னை ரோல் பண்ணபடி ஷூட் பண்ண போனால் நான் குக்கியை மேரேஜ் பண்ணிக்கணும்னு திங்க் பண்ணி தான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவ்வளோ வேறு ஷாக்கானா ஜொங்குக்குமே ஷாக் ஆகிட்டாரு. ஷாக்கில் ஷூட் பண்ண போன நம்ம ஜொங்குக்கு அப்படியே கன்னை வியோட ஹெட்டில் வச்ச பொசிஷன்லேயே என்ன கன்னை பார்த்தோன்னே
தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு எப்படி கேட்கவும், இல்லை எனக்கு டே அங்கிள் சொன்னது எல்லாமே திங்க் ஆச்சு. அவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். அவர் சொன்னது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. நான் குக்கியை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்னோடய ஹோல் ஹார்ட்லேயும் எடுத்து வைக்கல. நான் லவ் பண்ணலை, ஃபீல் பண்ணலை. ஆனால் என் கூட இருந்த குக்கியை மூவ் ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு பர்சன்ட் கூட என்னால் ரிலேஷன்ஷிப்பில் மூவ் ஆன் ஆக முடியல. அட நான் நேற்று தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள் டச் பண்ண சொல்ல வீக்கி அந்த கேர்ள் டச் பண்ண ஃபீல் பண்ணிருக்காது. குக்கி டச் பண்ணது, டைஸில் ஸ்லீப் பண்ண படிப்பட்டு ப்ளே பண்ணது, டேட்டியை பேசுனதுங்கிற மாதிரி குக்கி வீக்கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுருப்பார்ல, அங்கங்கே டச் பண்ணியிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டெல்லாம் டிங்காக இருக்கும். ப்ளே பண்ணி விளாண்டது, அப்புறம் வீக் கூடயே இன்டிமேட்டாக இருந்த மூமெண்ட் எல்லாம் டிங்க் ஆகி இன்னொரு பர்சன்ட் க்ளோஸ் ஆகண்டாலே நமக்கு குக்கி தான் டிங்க் ஆகுறானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டோம். அந்த கேலை போட்டு தள்ளி விட்டுருப்பாரு. இதை அப்போ அப்படியே இப்போ அவ்வளோ பர்சன்ஸ்டையும் சொல்லிவிட்டு என்னால் இன்னொரு பர்சனோட லைஃப்பில் மூவ் ஆன் ஆக முடியல. அதான் நான் குக்கியை மேரேஜ் பண்ணிக்கலான்ங்கிற மாதிரி மேரேஜ் ஹாலை விட்டுட்டு பேரண்ட்ஸோடு இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வியோட பேரண்ட்ஸுமே ஹவுஸுக்கு வெளியே நிற்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கு நான் ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து அவ்வளோ பேர் வெளியே போங்கடா. ஏண்டா டே, இதுக்கு முன்னாடி என் ஹவுஸுக்குள்ள அவ்வளோ ப்ராப்ளத்தை பண்ணேன். இப்போ மேரேஜின்னு ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்து என்ன என்கிட்டேருந்து என் சன்னையும் ஒய்ஃபையும் மொத்தமாக பிரித்து எடுக்கலான்ங்கிற மாதிரி பிளான் பண்ணி விட்டுருக்கியா? அந்த சார்லி ரெடி பண்ண பசண்டாடா நீ அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் இன்னும் பயங்கரமாக காட்டுனா நம்ம குக்கிடம் இந்த மாதிரி சவுண்டு ஹாலில் கேட்குற அந்த மூமெண்ட்டுக்கு மயக்கத்துலேருந்து எழுந்தவர் ஜிமினாவை மூவ் ஆன் பண்ண வேகத்திலேயே அந்த ரூமை விட்டு வெளியே வருவாரா? இந்த மாதிரி ஜொங்குக்கிட்ட பேசிகிட்டு இருக்கட்டும், ஜொங்குக்கு டென்ஷன்லையே நீ வெளியே போடாதுங்கிற மாதிரி பூச்சி தள்ளி விடுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ரன் பண்ண வேகத்திலே வந்து குக்கியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி குக்கி ஹக் பண்ணுறத பார்த்துட்டு அவ்வளோ பேர் ஷாக்கானா, நீ மேரேஜ் பண்ணிக்கலையா? என்ன தேடி வந்துருக்கியா? ஐயோ அப்பா, இப்போவோடு என்னை தேடி வரணும்னு எனக்கு திங்கிங் வந்துடுச்சுல்ல. அண்ட் டேட், அவனுக்கு என் லவ் புரிஞ்சிடுச்சு. பார்த்தீங்களா அவன் என்ன தேடி வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருக்கும் தெரியும்ல. வந்து நான் லவ் ஃபீல்டில் வரலை, அவன் கூட இருந்த க்ளோசிங் மூமெண்ட் இன்னொரு பர்சன்ட்டுக்கிட்ட என்னால் க்ளோஸாக இருக்க முடியாது, என்னால் இன்னொரு பர்சன்ட்டை என் லைஃப்பில் என்ட்ராக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டானே நாங்கள் வந்தேன்ருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு குக்கி எல்லாவா புரிஞ்சு என்கிட்டே வந்துட்டானுங்கிற மாதிரி ஹாப்பி ஆகிறத பார்த்துட்டு இவங்க எல்லோரும் ரொம்ப சேட் ஆகுறாங்க. இந்த மாதிரி சேடாக இருந்தான் வீமே குக்கியை பார்த்து நர்வஸ்லேயே இருந்தா, ஐயோ வா வா இதான் என்னோடய ரூம், நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வியோட ஆன்சர் போட்டு எழுட்டா ஜொங்குக்கிடம், அவனை முதல்ல இங்கேயே விட்டுட்டு நீ ரூமுக்கு போ. டாட், அதான் அவன் என்னையே தேடி வந்துட்டாம்ல, அதெல்லாம் முடியாது, என் கூட மட்டும்தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா மேம் ஜங்குக்கு இந்த ப்ராப்ளத்தை இதுக்கு மேலே பெருசாக்காட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் முன்னாடியே நம்ம நம்ம குக்கி கேட்க ரிங்லாம் வாங்கிட்டு இருப்பார்ல, அந்த ரிங்கை எடுத்து கொடுத்து 2 பேருக்கும் அவங்க பேரண்ட்ஸ், வியோட பேரண்ட்ஸ் அப்புறம் நம்ம குக்கியோட பேரண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை வெசன்ஸ்க்கு முன்னாடியும் 2 பேருக்குமே மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிவிட்டா குக்கிக்கு அவ்வளோ ஹாப்பி. மேரேஜ் பண்ண ஹாப்பியில் வியோட ஃபேஸை கப்புனபடி வியோட ஃபேஸ் முழுக்க பிக்கிஸ் பண்ண வீக்கிதான் அப்படியே அள்ளு விட்டுட்டு, ஏற்கனவே நான் தனியாக சிங்கிளாக இருக்க சொல்லி என்கிட்ட ப்ளே பண்ணுவேன், இப்போ ஒய்ஃபுங்கிற மாதிரி என்ன இப்படி ரிங் போட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயத்துலேயே குக்கி புஷ் பண்ணி தள்ளுவாரா. இந்த மாதிரி தள்ளுனா ஐயோ எவ்வளோ ஒரு ஹாப்பியான மொமெண்ட். எப்படியோ என் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ பேருக்கு முன்னாடி நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இப்போலேருந்து என்னோடய ஒய்ஃப். டாடு ப்ளீஸ் என்னோடய மேரேஜை ரொம்ப கிராண்டாக பண்ண முடியல, அட்லீஸ்ட் ரிசப்ஷனாகட்டும் ரொம்ப கிராண்டாக பண்ணுங்களேன் ப்ளீஸ் டாட் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி கெஞ்சிட்டு இருந்தான் ஜொங்கு கடுப்புலையே. இந்த மேரேஜ் நம்ம ஜொங்குக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பார்க்க இரிட்டேட்டிங் ஆகுறாரு. கோவத்திலே பாட்டு முறைச்சபடியே பாட்டான். ப்ளீஸ் ஜங்குக், ஆனால் ஆசைப்படுறாம்ல, இன்னைக்கு நைட் ரிசப்ஷன் வச்சுக்கலாம், அவன்கிட்ட சொல்லு, அவன் எவ்வளோ ஹாப்பி ஆகுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி குக்கியை இந்த ஹக் பண்ணியிருக்கேன்டா ஹக்கை லைட்டாக பிரேக் பண்ணபடி, ஓகே ஈவினிங் நான் ஃபங்க்ஷனுக்கு நான் மட்டும் ஒரு கேம் பண்ணுறேன்,
லவ்லி யூ டேட் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு குக்கி ரொம்ப ஹாப்பியாகி அதுக்கப்புறம் யாருக்கிட்டையுமே பேசலை. வியோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணவர் தான். வி அங்கே 2 கார்டன் சைடு கூட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி கூட்டு போனாட்டே ஒரு மாதிரி ஹாப்பியாகி எப்படியோ அவ்வளோ பெரிய ஃபைட்டுக்கு அப்புறம் ஃபைட்டு எண்ட் ஆயிடுச்சு. வி எப்படியோ குக்கியே மேரேஜ் பண்ணிக்கிறேனுங்கிற மாரி மேரேஜ் பண்ணிக்கிட்டானுங்கிற மாரி ஹாப்பியானா ஜாக்ஸுக்கு தான் இந்த மூமெண்ட்டு சுத்தமாக முடியல. அவள் கரெக்டாக கெஸ்ட் ரூம்குள்ள தான் இருக்கிறா. அவள் கெஸ்ட் ரூமில் தான் இருக்கிறா. அந்த மூமெண்ட்டுக்கு அந்த ரூம்குள்ள என்ட்ரு ஆகி ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இந்த மூவி ஃபேமிலிக்குள்ளே ஒன் பை ஒன்னாக ப்ராப்ளம் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா அங்கிள்? என்ன ஆச்சு? இப்போ எல்லாமே சொட்ட போயிடுச்சு. அந்த வீக்கு நீங்கள் தானே அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட மணிலாம் கொடுத்து 2 டேஸில் மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி மட்டும் ஒர்க்கே பண்ண வச்சிங்க. ஆமாம். அப்போனா அந்த குக்கி டெட் ஆகுமா? குக்கி டெட் ஆகிறத பார்த்துட்டு துடிச்சு டெட் ஆகுமான்னு நான் மற்ற பிளானே பண்ணேன். ஆனால் அந்த மேரேஜை பிரேக் பண்ண வேகத்திலேயே குக்கியை மேரேஜ் பண்ணிக்கிட்டான். வாட்? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? என்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இங்கே நடந்த மொத்த மூமெண்ட் தான் பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக மேரேஜ் ஸ்டேஜில் பண்ண வேண்டிய மேரேஜை இங்கே மாஃபியா ஹவுஸ்க்குள்ளே குக்கியோட ஆன்ஸாலே ரிங் போட்டுக்கிட்டான். இன்றைக்கி ஈவினிங் ஃபங்க்ஷன் ரிசப்ஷனில் நான் மொத்த ஒர்க்கு இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி இந்த நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் மூவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கியை திரும்பவும் மேரேஜ் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆனால் சார்லியுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறான். ஏன்னா சார்லி வியோட பேரண்ட்ஸ்கிட்டையும் வீக்கிட்டையும் கொஞ்சம் மணி கொடுத்துட்டு 2 டேஸ்லேயே மேரேஜ் பண்ணிக்கோங்க, குக்கியை நீ மேரேஜ் பண்ணிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுனா வியோட பேரண்ட்ஸ் என் சன் கிட்ட அவன் அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறான், அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசி மேரேஜ் பண்ணி வைக்கிறதுனா கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வியோட பேரண்ட்ஸு குக்கிக்கு தான் மேரேஜ் பண்ணி கொடுக்கணுங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. வீக்கி லைட்டாக நர்வஸ் இருந்தாலும் குக்கி கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிக்கிற திங்கிங் வந்துருக்காது. ஆனால் பட் சார்லி பயங்கரமாக மிரட்டி வியோட பேரண்ட்ஸே கில் பண்ணுவேனுங்கிற மாதிரி வியை மிரட்டி மேரேஜுக்கான மொத்த ஒர்க்கையுமே பண்ண வச்சுருப்பாங்க. அந்த மேரேஜை பிரேக் பண்ணபடி தான் இப்போ கரெக்டாக குக்கியே மேரேஜ் பண்ணியிருக்காரு. இந்த மூமெண்ட்டை கேட்டு சார்லி டென்ஷன் ஆகி அந்த என்ன இவங்க எல்லாரை விட ரொம்ப மோசமான பர்சன் தெரியுதான் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆனால் இப்போ குக்கி தான் நம்ம வீக்கிட்ட பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு அப்படியே குக்கியை நோட் பண்ண போயிடு ஹேண்ட்ஸை விடுறியா, ஹேண்ட்ஸ் ரொம்ப வலிக்குது. ஓ வலிக்குதா? சரி, இது நம்ம கார்டன் சைடு தான், நீ ஜாலியாக கார்டன் சைடில் என்ன நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிகிட்டு இருந்தா கோபரா கரெக்டான பிளேஸில் என்றாகி இவங்க 2 பேரையும் நோட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு கோபராவை ஹேண்ட்ஸில் டக்குனபடி பேட்டியா எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு கோபரா, நீ இப்போ நல்லா மேரேஜே பண்ணியிருக்கேன், ஆனால் பட் எனக்கு பேபியே வந்துருச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன சொல்கிற, பேபி வந்துருச்சா, ஹே நான் ஹயாங்கடா, என்ன நினச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம குக்கி டென்ஷன் ஆகி உனக்கு என்ன திமிர் இருந்தால் எப்படிடா நீ பேபியை கொண்டு வந்த, பேபி எங்கே இருக்குன்னு சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அது மாஃபியா ஒரு பக்கிற பிளேஸில் இருக்குது. மாமுக்கு கூட தெரியும், மாமா கூட என்னோடய ஒய்ஃப் அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அதோட நேமு ஒயிட்டுங்கிற மாதிரி சொல்லி அட்டாக் பண்ண மூமெண்ட் எல்லாத்தையும் கோபுராவை சொல்ல அந்த ஒயிட்டுக்கு நான் ஃபினிஷிங் பண்ணுறேன், எவ்வளவு திமிர் இருந்தால் ஏன் மாமாவோட நெக்கை பிடிச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். டே அதெல்லாம் நடந்து ரொம்ப டேஸ் ஆயிடுச்சுடா, இன்னும் ஒரு 1 வீக் கழிச்சு எனக்கு பேபி போட் ஆகிருந்தா அந்த எக்கிலேருந்து வெளியே வந்துருண்டா அப்படிங்கிற மாதிரி இப்படி கோபுரா சொன்னால் அப்போ அதுக்குள்ளே உன்னையும் உன்னோட ஒய்ஃபையும் ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி குக்கி இந்த மாதிரி கோபுரா கிட்ட பேசினா என்ன எங்கே 2 பேரையும் போட்டு தள்ள போறியா, ஆமாண்டா இப்போ பாரு எப்படி போட்டு தள்ளுறேன்ட்டு, இப்போவே மாஃபியா ஒரு பார்க்குற பிளேஸ்லேருந்து அந்த ஒயிட் ஸ்னேக் இங்கே வர வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மார்க்குக்கு கால் பண்ணி ஜொங்கோ கேட்டதா சொல்லி அந்த ஒயிட் ஸ்னேக்கு தூக்கிட்டு வர சொல்லிட்டாரு. ஜாங்கோக்கு தான் கேட்டானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி மார்க்குமே ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டபடி ஒயிட் ஸ்னேக்கை கரெக்டாக ஜொங்கு கூட ஹவுஸ்க்கே கூட்டுறாங்க. இந்த மாதிரி குக்கி கோபரா கிட்ட ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு நம்ம பைட்டிலேயே நம்ம குக்கியை நோட் பண்ணிகிட்டு இருப்பாரா, எங்கே எப்படி இருந்தா இப்போ டேக்கு கூட ரொம்ப தான் கேட்டுட்டு என்னாச்சு ஜொங்கு, ஏன் ரொம்ப அப்செட்டாக இருக்கிறேன், என்ன நினச்சிட்டு இருக்கட்டே அங்கனே, அவனால தான் ஹவுஸில் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்துட்டுருக்குது, நான் மேரேஜ் வேண்டாம், அவன் நம்ம சன்னுக்கு செட் ஆக மாட்டானுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் முன்னாடி ரிங்கை கொடுத்து நீயே மேரேஜ் பண்ணி வச்சுட்ட, என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கோமா கட்டுனா ஜங்குக்கு ஹக் பண்ணபடி புரிஞ்சுக்கோ ஜங்குக், எனக்குண்டா உன் கூட லைஃப்பில் இருக்க சொல்ல ஹெல் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு, நீ கொட்ட லவ்லடா, இப்போ உன்னை விட்டு ஒரு இன்ச்சு கூட மூவ் ஆன் ஆக முடியாமல் உனக்குள்ளேயே நான் லாக் ஆகிருக்கிறேன்,
என் சன்னை பார்க்க சொல்ல ஒன்றை பார்த்த ஃபீல் தான் எனக்கு திரும்பவும் வருது. ஆனால் என்ன, அவன் கொஞ்சம் அதிகமாகவே ப்ளே பண்ணிட்டான், அவ்வளவுதான். வியை பற்றியும் எனக்கு நல்லா தெரியும், வியோட கேரக்டரையும் நான் நல்லா நோட் பண்ணேன். அதான் வி கோவத்தில் டப்பான டெசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் எல்லாருமே வி கிட்ட போய் பேசணும். அதில் தான் அவன் சேஞ்ச் ஆகி இப்போ இந்த பிளேஸ்க்கே வந்துருக்கான். தேவையில்லாமல் இந்த மாதிரி கோவப்படாத, புரியுதா? அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்ட பேசுகிறத கேட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னமோ பண்ணிட்டு போ. ஆனால் இந்த மேரேஜையும் சரி அந்த விஏயும் சரி எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன மாதிரி ஜங்குக் பேசுகிறத கேட்டு எதுக்கு என்ன மாதிரி பேசுகிற, குக்கிட்ட கேட்டானா ரொம்ப அப்செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். உண்மையிடா சொல்கிறேன், எனக்கு வியை சுத்தமாக பிடிக்கல. வி குக்கியை மேரேஜ் பண்ணியிருக்கிட்டு இன்னும் சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுகிற மட்டும் வேடையுமே ஜாக்ஸி அந்த ரூமுக்கு வெளியே நின்னே கேட்டுட்ருக்கான். ஓ, மாஃபியா ஃபேமிலியில் எல்லாருக்குமே வியை பிடிச்சிருக்கு, ஆனால் மாஃபியா கிங்கு ஜேகேக்கு பிடிக்கலையா? இதை வச்சு இந்த வியை ஜங்குக்கை வச்சு இந்த ஹவுஸை விட்டு வெளியே அனுப்ப வைக்கிறேன். அதுக்கான ஒவ்வொரு ஒர்க்கையும் பண்ண வேண்டியதான் அப்படிங்கிற மாரி நக்கலை சிரிச்சபடி அங்கேருந்து போனால் டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆகிடு. ரிசப்ஷனுக்கான மொத்த ஒர்க்குமே நடந்த மூமெண்ட்டுக்கு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கோட ஹவுஸுக்குள்ள ரிலேட்டிவ் பர்சன்ஸ் அப்படியே ஒன் பை ஒன்னாக உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. எல்லாரையுமே நம்ம டேக்குக்கு தான் வெல்கம் பண்ணபடி உள்ளே கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டா என்னடா மேரேஜுக்கு கூப்பிட்டாம ரிசப்ஷனுக்கு கூப்பிட்ருக்கானுங்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம ஜங்குக்கு கலாய்க்க வர செய்கிறாங்க. இந்த மாதிரி கலாய்ச்சோம் ஜங்குக்கு கடுப்பு எங்கேயோ போகுது. சரி சரி கோவப்படாது ஜங்கு, கோவப்படாதுங்கிற மாரி ஜங்கு கூட இப்போ ஹோல்ட் பண்ணபடி அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போகிறாங்க. ரிசப்ஷன் முக்கியமா, மேரேஜ் முக்கியமா, நம்ம சன்னோட ஹாப்பி தானே முக்கியம். கோப்படாதுன்னு வாங்க வாங்க உள்ள பங்க அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். என்னை எல்லோரும் இன்சல்ட் பண்ண மாதிரி பேசிட்டு போகிறாங்கட்டான். அப்போ ரிசப்ஷனுக்கு படியில் மேரேஜ் வச்சுருக்கலாமோ அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி கேட்டான். முதல்ல ஹிப்லேருந்து ஆன்சர்டு. ஜங்குக்கா கோவப்படாது ஜங்குக்கா, நம்ம சன்னோட லைஃப்பில் அவன் மூவ் ஆன் ஆகிற ஃபஸ்ட்டு மூமெண்ட், நீ இந்த மாதிரி அப்செட் ஆனா அதை குக்கி பார்க்க சொல்ல இன்னும் சேட் ஆகுமா? புரிஞ்சுக்கோங்க. டேட் மாம் 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இங்கே பாரு, எந்த கோவமாக இருந்தாலும் குக்கி கிட்ட காட்டாட. ஒன்றும் இல்லை, எல்லாரையும் வெல்கம் பண்ணிகிட்ருக்கோம் குக்கி, நீ ஸ்டேஜுக்கு போகலிங்க. ரூம்லேருந்து வெளியே வர மாட்டேனுங்கிறா, நீ என்னென்னு விட்டு கேளு அப்படிங்கிற மாதிரி ரூம்லேருந்து வெளியே வர மாட்டாங்கானுங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு ஏன் அவன் ரூமை விட்டு வெளியே வர மாட்டாங்கானுங்கிற மாதிரி டேமே நேராக ரூமுக்கு குக்கியோட ரூமுக்கு வருவார். அந்த மாதிரி வேண்டாம், குக்கியோட ரூமும் ஜோனாவோட ரூமும் ஒரே ரூமில் இல்லைன்னா ஆஃபாக பிரிஞ்சுட்டு இருக்கும். இப்போது குக்கிக்கு மேரேஜ் ஆன மூமெண்ட்டுக்கு ஜோனாவுக்கு தனியாக ரூம் கொடுத்தாச்சு. கரெக்டாக நம்ம குக்கியோட ரூமுக்குள்ள என்ட்ரானா நம்ம வீடாக அப்படியே பெட்டில் ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணாமல் உட்காந்துருக்கிட்ட பாட்டுட்டு நம்ம இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, குக்கிம்மா நீ வெளியே போ, நான் பார்த்துக்கிறேன். டைம் ஆயிடுச்சும்மா. அவன் என்னம்மா திங்க் பண்ணுறான், வெளியே போ நான் பார்த்துக்கிறேன்னுக்கிறோம்ல, போ அப்படிங்கிற மாதிரி குக்கி அப்படியே வெளியே அனுப்பிட்டு டோரை க்ளோஸ் பண்ண போயிடு வீக்கு பக்கத்தில் உட்காடுறாரு. என்னாச்சு மீ? ஆஃப்டர்நூன் எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாமல் எனக்கு குக்கி தான் வேணுங்கிற மாதிரி ரிங் போட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். உனக்காக தான் நான் எல்லாத்தையுமே பாட்டு இந்த ரிசப்ஷன் ஒர்க்கே பண்ணிகிட்ருக்கேன். நீ என்ன இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? ட்ரெஸ் சேஞ்சு கூட பண்ணாமல் இருக்கிறேன். என்ன ஆச்சு? போ ட்ரெஸ் சேஞ்சு பண்ணிட்டு வா. இங்கே பாருங்கள், எனக்கு பயமாக இருக்குது. கேட்டு ரிசப்ஷனில் ஸ்டேஜில் நிற்கையா? ஸ்டேஜில் சும்மா பிக்கெட்டாக எடுப்பாங்க, வேறு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நான் அதான் சொல்லலை, எனக்கு பயமாக இருக்குது. குக்கி அப்படிங்கிற மாதிரி குக்கி என்கிட்ட சும்மாவே ரொம்ப ப்ளே பண்ணுவான். ஸ்கூல் டேட்லேயே என்கிட்ட அவன் அந்தளவுக்குலாம் ப்ளே பண்ணான், அந்தளவுக்கு என்கிட்ட க்ளோஸெல்லாம் ப்ளே பண்ண ட்ரை பண்ணான். அவன் பண்ணுற மூமெண்ட்டை பாட்டு பயந்துட்டு தான் நான் அதர் காலேஜில் ஜாயின் பண்ணவே திங்க் பண்ணேன். ஆனால் நான் படிக்கிற காலேஜுக்கே வந்தான். இப்போ அதெல்லாத்தையும் தாண்டி அவன் என்கிட்ட எவ்வளோ ரூடாக ப்ளே பண்ணான்ங்கிறது உங்களுக்கே தெரியும்ல. இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு, மேரேஜ் ஆகி ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி பதட்டத்துலேயும் பயத்துலேயும் என்ன சொல்ல வாரானுங்கிறத டேயால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே நம்ம வியை ஹக் பண்ணபடி, அப்படிலாம் என் பேபி எதுவும் உங்ககிட்ட ப்ளே பண்ண மாட்டான், உன் பர்மிஷன் இல்லாமல் உங்ககிட்ட ப்ளே பண்ணவே மாட்டான். மாம் நான் இருக்கம்ல, நான் பாட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வியை ஹக் பண்ணபடி டீரியெல்லாம் வெயிட் பண்ணபடி நான் சொல்கிறேன், நீ பயப்படாத. ஓம் பர்மிஷன் இல்லாமல் இனி குக்கி உன்னை டச் கூட பண்ண மாட்டான், உன் ஷேடாவை கூட தொட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வீக்கிட்ட இந்த மாதிரி பேசுனா நிஜமல்லுமா?
நிஜமாலுமா? கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை செஞ்சுட்டுப்பா டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வியை நேராக ரூமுக்குள்ள அனுப்புனா வியுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணபடி வெளியே வந்தேன். வியை பாட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. என்னமோ மட்டும் பண்ணிட்டு ஜாக்ஸி தான் செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். டென்ஷன்லேயே இந்த மாதிரி வியை நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓ நல்லாட்டான் அந்த மிம்மா மாதிரியே இந்த டேயும் அவன் சன்னோட ஒய்ஃபை கரிங்காட்டான் பார்த்துக்கிறான். ஃபேமிலி பாண்டிங்கை தாண்டி என்ன மூமெண்ட்டும் அப்படியே பிளட் பாண்டிங்கோட சேர்ந்துருச்சு புழுக்கு அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே ஜாக்ஸி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தான். வியோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வராரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு வரத பார்க்க சொல்ல ஜொங்குக்கு சுத்தமாக பிடிக்கல, இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. இருந்தாலும் டேயோட ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பி, குக்கியோட ஃபேஸில் அதுக்கு மேலே ஹாப்பி, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சிரிச்சபடியே தான் நிற்கிறாரு. இந்த மாதிரி குக்கி இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு வியை பிடிக்காட்டாலுமே வேறு வழி இல்லாமல் அந்த மூமெண்ட்டை அக்செப்ட் பண்ணபடியும் ஸ்டேஜுக்குள்ளே நின்னா குக்கி பக்கத்தில் கரெக்டாக கொண்டு வந்து வியை விட்டுட்டு குக்கி பக்கத்தில் வந்துட்டு இங்கே பாரு குக்கியமா இது ஸ்டேஜ், சும்மா நாட்டி ஹேண்ட்ஸை வச்சுட்டு ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்கக்கூடாது, அமைதியாக நிற்கணும். சொல்லிட்டீங்களா மேம்? நான் ப்ளே பண்ண மாட்டேன். இல்லை நான் ப்ளே பண்ண மாட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம வியை நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டான பிளேஸில் மார்க் என்ட்ராகி பாக்ஸை காட்டுற மூமெண்ட்டை பார்த்துட்டு இது என்ன பாக்ஸ் அப்படிங்கிற மாரி கேட்டேன். அது என்ன பாக்ஸுங்கிறது சொல்கிறதுக்குள்ளே அங்கே வந்த ஒரு சின்ன பேபி, ஓகே அங்கே நிறைய சில்ட்ரன்ஸ் வச்சுருப்பாங்களா, அதில் ஒரு பேபி மார்க்கோட ஆன்சரில் இருக்கிற பாக்ஸை தட்டி விட பாக்ஸ்குள்ளே இருந்த ஒயிட்டு வெளியே வந்துட்டு பார்த்துட்டு அங்கே இருக்கிற பசங்களாம் ஸ்னேக்குன்னு கேட்டவும் யார் அந்த ஸ்னேக்குங்கிற மாதிரி கோபரா ஒயிட்டை நோட் பண்ணுவோம். ஐயோ இந்த குக்கி சொன்ன மாதிரியும் பொண்ணு இந்த பிளேஸ்க்கு தூக்கிட்டு வர வச்சுட்டானா, போச்சு போ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒயிட்டு ஸ்னேக்குக்கிட்ட நம்ம கோபரா வர ட்ரை பண்ணோம். ஸ்னேக்கை பாட்டில் எல்லாரும் கட்டுற சவுண்டுக்கும் பயந்து ஓடுற சவுண்டுக்கும் ஒயிட்டு பயந்து போய் அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுமா இந்த மாதிரி ஓடணும். கரெக்டாக இந்த மாதிரி பயத்தில் வர ஒயிட்டு ஜாக்ஸிக்கிட்ட வர மூமெண்ட்டுக்கு ஜாக்ஸியை பார்த்து இன்னும் பயப்படுது. ஜாக்ஸி இந்த ஸ்னேக்கை பார்த்துட்டு ஹேய் இந்த ஸ்னேக்கு டெட் ஆகிட்டுல, இது ஏற்கனவே டெட் ஆச்சுல அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்னேக் இப்படி நோட் பண்ணால் ஜாக்ஸியை பார்த்த பயத்தில் அப்படியே நேரம் ஜாக்ஸியை விட்டு மூவ் ஆன் ஆகி பயத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நர்வஸில் பயத்தில் ரன் பண்ணபடி ஓடுறத பார்த்து ரன் பண்ணபடி போகிற அந்த மூமெண்ட்டுக்கு வந்து ஸ்டேஜுக்கில் நிற்கிற மூமெண்ட்டுக்கு ஒயிட்டை வேகமாக வந்து தூக்கு வரா இந்த மாதிரி தூக்குன்னா ஏதோ நம்மளோட எனிமி நம்மளை அட்டாக் பண்ண வந்த பர்சன்ட்டுங்கிற மாதிரி பயத்தில் டேயையே நெக்க பிடிச்சி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு தூரத்துலேருந்து ஜொங்குக்கும் ஸ்டேஜில் இருக்க குக்கி மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்னு அங்கே வந்துருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணால் இந்த ஸ்னேக்கே இறுக்கி கீல் பண்ணட்டும் அந்த டேய் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜாக்ஸி நோட் பண்ணால் நம்ம ஜொங்குக்கிட்டா ஹே இந்த ஒயிட்டை என்ன அங்கே கொண்டு வந்தேனுங்கிற மாதிரி ஜொங்குக்கு நேராக ஒயிட்டுக்கிட்ட வந்தான். ஒயிட்டுக்கிட்ட வந்த வேகத்திலே ஒயிட் ஒழுங்கா என் பேபியை விட்டு மூவ் ஆனாக்குங்கிற மாதிரி ஜொங்கு கட்டின பொசிஷனில் இங்கே நிறைய சவுண்டாக இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஸ்னேக்குக்கு ஜொங்குக்கு பேசுகிறது எதுவுமே கேட்கல. அந்த மூமெண்ட்டுக்கு அந்த ஸ்னேக்கா அப்படிங்கிற மாதிரி அப்படியே கன் எடுத்து ரோல் பண்ண பொசிஷன்லையே ஸ்னேக் வந்து டேயை விட்டு மூவ் ஆனாகி டேயை கடிக்கிற மாதிரி மவுட்டை ஓப்பன் பண்ணுதில்ல, டேயோட அந்த ஸ்னேக்கோட ஹெட்டை பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ணால் டெட் ஆகிக்கிறோங்கிற மீட்டிங் கரெக்டாக நம்ம ஜொங்கு கன்னை பாயிண்ட் பண்ணால் ஷூட் பண்ணதுக்கு முன்னுக்குட்டி கரெக்டாக புல்லட்டு ஷூட் ஆகிறதுக்கு முன்னுக்குட்டி அந்த ஸ்னேக்கோட நெக்கை கிரிப்பாக பிடிச்சபடி நம்ம குக்கி ஸ்னேக்கை அவர் பக்கமாக திருப்புறாரு. இந்த மாதிரி திருப்புனா ஜொங்குக்கும் குக்கியும் பார்க்க கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. பட் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிற மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி குக்கியை நோட் பண்ணா ஹே நீ தான்டா ஒயிட்டா, என்ன திமிரு உனக்கு, ஏன் மாமியை இந்த மாதிரி அட்டாக் பண்ணிகிட்ருக்கேன், இதே பிளேஸில் நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருங்கிற மாரி அந்த ஒயிட்டு ஸ்னேக்கோட நெக்கு இன்னும் பயங்கரமாக கிரிப்பாக பிடிச்சி இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஒயிட்டு ஸ்னேக் அப்படியே டேயோட நெக்கு இருக்க மூமெண்ட்டை பிரேக் பண்ண டே வந்து அதை விட பயமுட்டாத குக்கியை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கியிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். அந்த ஸ்னேக் அப்படியே ஹேண்ட்ஸில் பிடிச்சிருக்க மூமெண்ட்டை பிரேக் பண்ணவும் ஒயிட் அப்படியே கீழே விழுந்தா ஜொங்குக்கு அந்த பிளேஸில் என்ட்ராகி இதை யார் இங்கே வர வைக்க சொன்னது, இந்த ஸ்னேக் நீ இங்கே தூக்கிட்டு வந்தேன், நான் சொன்னோம்ல இந்த ஸ்னேக் நியூ மாடல், இப்போதைக்கு இந்த பிளேஸ்லலாம் தூக்கிட்டு வரக்கூடாது, அதர் பிளேஸ்க்குலாம் கொண்டு வரக்கூடாது, அது புதுசுங்கிற மாதிரி சொன்னோம்ல, ஏன்டா இந்த பிளேஸ்க்கு தூக்கிட்டு வந்தேனுங்கிற மாதிரி மார்க்கை பிடிச்சி கண்ட மணிக்க திட்டின போயிடு அந்த ஒயிட் ஸ்னேக்கை நம்ம ஜொங்குக்கு தூக்கலானுங்கிற மாதிரி போனால் குக்கை அப்படியே தூக்கின பொசிஷன்லேயே ஹே நீ பார்க்க ரொம்ப ஒயிட்டாக பிரைட்டாக இருக்கிற தெரியுமா, அந்த கோபராவை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அது ஏதோ ஹஸ்பண்டுங்கிற மாதிரிலாம் என்கிட்ட பேசிச்சு, டே கோப்ரா
என்னம்மா வைஃபியா அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக கோபுரா கிட்ட வந்து நின்னா, ஏன்டா குக்கி, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி, என் ஒயிட்டை எதுவும் பண்ணாதடா, கீழே விட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கண்டிப்பாக பாருடா, நீ கடுப்பாகிற மாதிரி இப்போ பண்ணுவேன் பாரு அப்படிங்கிற மாதிரி நேராக ஸ்டேஜுக்கு வந்து கோபுராவை வச்சு ப்ளே பண்ணி பிக் எடுக்க சொன்னால் ஒயிட்டை வச்சு பிக் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒயிட் அப்படியே ஹேண்ட்ஸில் பிடிக்கிறது என்ன, அதோட ஃபேஸில் கிஸ் பண்ணுறது என்ன, ஸ்னேக்கை வச்சு நிறைய பிக் எடுக்கிறத பார்த்துட்டு கோபுரா ஷாக் ஆகி ஷாக்கில் கோபுராவே மவுட்டை ஓப்பன் பண்ணுது. அட பாவி, சைல்ட்லேருந்தே நான் உன்னை பார்த்துட்ருக்கேன்டா, என்னைக்காவது என்ன இப்படி தூக்கி வச்சு பிக் எடுத்துருப்பியாடா, வளைச்சி வளைச்சி பிக் எடுக்கிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே கோபுரா அந்த மொமெண்ட்டை நோட் பண்ணால் ஒயிட்டுமே ஷாக்லேயே நம்ம குக்கியை நோட் பண்ணிட்டு குக்கியும் பார்க்குது, ஸ்டேஜுக்கு கீழே நிற்கிற டே பக்கத்தில் இருக்க ஜங்குக்கியும் பார்க்குது.